இன்னைக்கு நான் சொல்ல போறது எனக்கு பர்சனலி நடந்த ஒரு ஸ்கேம் மாதிரின்னு சொல்லலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லல, பார்ட் ஒன் இது. இதுல வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ல இருந்தேன். நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வெபினார் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ள வந்து சேரலாம் அப்படின்னு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெபினாரை அட்டன் பண்ணேன். பண்ணதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா, அங்க ஓகே எவ்ரிவன் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி அந்த சார் ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் ஒரு 10 பேரு தான் அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. குரூப்ல 10 பேர் ஜாயின் பண்ண உடனே ஓகே கைஸ், இப்ப நான் வந்து இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்னென்ன இருக்குன்னு பேசிக் ஸ்டெப்ஸ்ல இருந்து எல்லாமே சொல்லிட்டு வந்தாரு. ஆனா வந்து நான் அந்த வெபினார்ல என்ன சொல்லி தருவாங்கன்னு நினைச்சு உள்ள போனேன்னா, ஃபர்ஸ்ட் வெபினார்னா எனக்கு என்னன்னு தெரியாது. அப்ப இருந்த ஐடியா படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பத்தி புதுசா வித்தியாசமா ஏதாவது சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சேன். அது ஆன்லைன்ல என்னென்ன டாபிக் சிம்பிளா சொல்லியிருக்காங்களோ, என்னென்ன மெத்தட் சிம்பிளா சொல்லியிருக்காங்களோ அதையே ரிப்பீட்டடா அந்த வெபினார்ல வந்து சொன்னாங்க. நான் அட்வான்ஸா சொல்லுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே கடைசி வரைக்கும் எண்டு வரைக்குமே அந்த வெபினாரை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருந்த சமயத்துல தான் இந்த சார் திடீர்னு வந்து ஓகே எவ்ரிவன், வெபினார் இஸ் ஓவர் அண்ட் யூ ஹாவ் டு பே த ஃபீஸ் அண்ட் வி வில் டிக்ரீஸ் த பிரைஸ் ஃபார் த கோர்ஸ் அப்படின்னு சொன்னாரு. நடுவுல இப்படி சொன்னதே எனக்கு புரியல. ஆமா, வெபினாருக்கும் அப்புறம் பே பண்ணும் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு எனக்கு புரியல. அந்த சார் கிட்ட நடுவுல பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணப்ப, ஓகே காய்ஸ் சார் இங்க பாருங்க 10,000 இவங்க பே பண்ணிருக்காங்க. ஓ இங்க பாருங்க 5,000 நான் கம்மி பண்ணிட்டேன். இல்ல நான் 9,000 கம்மி பண்ணிட்டேன். இன்னும் நீங்க வந்து பே பண்ணீங்கன்னா இன்னும் கம்மியாகும், இன்னும் கம்மியாகும், இன்னும் கம்மியாகும். சீக்கிரம் பே பண்ணுங்க, சீக்கிரம் பே பண்ணுங்க, சீக்கிரம் பே பண்ணுங்கன்னு அந்த வெபினார்லயே அந்த சார் சொன்னாரு. இது வரைக்கும் நான் அட்டென்ட் பண்ண வெபினார்ல ஜாயின் பண்ணணும்னா கான்டாக்ட் லிஸ்ட் இந்த இதுல இருக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்கள தான் நான் கேட்டிருக்கேன். பட் வந்து இவர் வித்தியாசமா இந்த மாதிரி சார் 10,000 பே பண்ணிருக்காங்க, நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் கம்மி பண்றோம், 8,000 நாங்க கம்மி பண்ணிட்டோம், இது 5,000 நாங்க கம்மி பண்ணிட்டோம், இது 4,000 நாங்க கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ற யாரையுமே எந்த வெபினார் மாஸ்டரையும் நான் பார்த்தது இல்ல. இந்த ஆளை வந்து அப்படி பார்த்த உடனே ஆஹா என்னடா இது, இந்த மாதிரி எல்லாமா பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட இப்போதைக்கு அதுக்கான எவிடன்ஸ் இல்லை. ஏன்னா அந்த சாரோட அந்த வெபினாரை என்னால அப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. அந்த ஆள் யாருன்னு கூட எனக்கு தெரியல. சரி வெபினார் தானே அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணது தப்பா போயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவரை இன்னும் கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தப்போ, இவன் என்னையா கம்மி பண்ணுங்க கம்மி பண்றான்னு சொல்றான்னு சொல்லி நான் அந்த வெபினாரையே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மெயில் வந்தது. அது என் பழைய மெயில்ல இருந்து அது டெலீட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. இல்லைன்னா அந்த எவிடன்ஸ் நான் ஷோ பண்ணியிருப்பேன். என்னன்னா, நீங்க என்னோட வெபினார்ல நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, நீங்க வந்து பே பண்ணாம வெளியே வந்துட்டீங்க. நீங்க வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, நான் இதுல ஒரு புக்லெட் வந்து இருக்கு, நீங்க அது மட்டுமாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு போட்டிருந்தான். நான் ஓபன் பண்ணேன். அது 5,000 இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கீழே வந்து ஒரு 10 புக் போட்டிருந்தான், அதுக்கு வந்து 20,000 இருந்தது. அட போங்கயான்னு சொல்லி நான் அதை டெலீட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் அந்த இமெயிலையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஆள் மறுபடியும் நான் ரிப்பீட்டா இது பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மாதிரி நம்ம தெரியாம பண்ணிட்டோம், எப்படி இதுல இருந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னு யோசிக்கிறப்பதான் அந்த ஜிமெயிலே இப்ப எல்லாம் நியூ ஃபியூச்சர் ஒண்ணு இருக்கு. என்னன்னா அந்த பர்டிகுலர் இமெயில் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு குட்டியா லாஸ்ட் இமெயிலுக்கு ஃபுட்டர் பேஜ்ல இருக்கு. அந்த ரிப்ளை அண்ட் ஃபார்வேர்டுங்கிறதுக்கு நடுவுல அடியில அதுக்கு மேல அன்சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல கிளிக் பண்ணி அவங்களோட பேஜுக்கு போய் இந்த மாதிரி எனக்கு இந்த மெயில் வரக்கூடாது, இந்த மெயில் வரணும் அப்படின்னு சொல்லி நாமளே செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் அது பார்த்தது ஓகே அது பண்ணலாம்னு சொல்லி இதுக்கு அப்புறமேட்டு வர மெசேஜ் எல்லாம் பண்ணேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா, நான் இதுல என்ன சொல்ல வரேங்கிறது சொல்லிடுறேன். எக்காரணத்து கொண்டும் ஒரு வெபினார் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி அந்த வெபினாரோட நேம கூகுள் சர்ச் பண்ணிருங்க. ஏன்னா சம் பீப்புள் வந்து வெபினாருங்கிற பேர்ல அட்டன் பண்ணி இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஜாபுக்காக நாங்க வந்து இந்த வெபினார் கொடுக்குறோம், இந்த வெபினார் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாப் 100% கன்ஃபார்ம் அப்படின்னு சில பேர் கொடுக்குறாங்க. அது ஒரு ஸ்கேம் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டிக்காம இருக்க. பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோல வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.